அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர் விஜய் கட்சியில் இணைகிறார். அதிர்ச்சியில் இபிஎஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதவ அர்ஜுனா, நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் ஆகியோர் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் நெருக்கமாக இருந்து வந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு தலைவரான இருந்த CTR நிர்மல்குமார் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்து அக்கட்சியிலிருந்து விலகி கடந்த 2023ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். மேலும் இதையடுத்து CTR நிர்மல்குமாருக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. எக்ஸ் தள பக்கத்தில் திமுகவுக்கு எதிரான உடனடி பதிலடியும் கொடுத்து வந்தார். மேலும் இந்நிலையில் அதிமுக நிர்வாகியான நிர்மல்குமார் தனது சமூக வலைதளத்தில் உள்ள அதிமுக சின்னங்களை திடீரென நீக்கினார். இதனால் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறார் என்ற கேள்வி எழுந்தது. இதையடுத்து உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுக ஐடி பிரிவு இணை செயலாளராக உள்ள நிர்மல்குமார் பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அவருக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து விலகியதை அடுத்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்தில் கடந்த புதன்கிழமை 40 நிமிடங்களுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். தாவேகாவில் இணைய உள்ள ஆதவ அர்ஜுனா மாநில துணை பதவியும் தேர்தல் சிறப்பு பிரிவு பதவியும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் தாவேகா அலுவலகத்திற்கு ஆதவ அர்ஜுனா வருகை தந்துள்ளார். அவரை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் கட்டியணைத்து வரவேற்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிறப்பான பேச்சாளராகவும் நன்கு அறிமுகமான காளியம்மாளும் தாவேகாவில் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் தாவேகாவில் இணையும் பட்சத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.